Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அடை தோசை. அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்க போறோம். பச்சரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப், 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 கப் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம அதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் இந்த பொருளெல்லாம் தேவைப்படும். வெங்காயம் 1 வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பிலை, அரைக்கும் போதே போட போகிறது. இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகாய், காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள் 1 பிஞ்சு பெருங்காயம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா ஒரு 3 தடவை கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட மிளகாவும் சேர்த்து ஊற வச்சிடணும். சேர்த்து நல்லா 3 வாட்டி கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி அதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்து சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிருக்கிற அடை மாவில் இப்போ நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா சரியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கிட்டோம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம், மெல்லிசாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே நெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் 2 பக்கமும். டீ கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா வேகட்டும்ட்டு எடுத்துடலாம். புரோட்டீன் நிறைந்த சுவையான பருப்பு அடை தோசை, தேங்காய் சட்னி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.